வணக்கம். நான் உங்கள் ரமாவல்லவன் பேசுகிறேன். இலக்கியமும் நிர்வாக மேலாண்மையும் என்ற தலைப்பில் என்ற வரிசையில் மற்றும் ஒரு பதிவு. ஒய்வே அனாலிசிஸ் ஃப்ரம் வேரியஸ் லிட்ரேச்சர். ஒய்வே அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் நம்மளோட ப்ராசஸ்லலாம் ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ்க்கு இந்த ஒய்வே அனாலிசிஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி நிறையா பேசுவோம். இதை எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட இலக்கியங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, இதுலேருந்து நம்மளோட சினிமா பாடல்களில் அப்புறம் சினிமா காமெடியில் என்னெல்லாம் இருக்குது, அதுலேருந்து நம்மளோட ரியல் டைமில் எப்படி ஒய்வை அனாலிசிஸ் பண்ணணும், இதுலேருந்து முன்னுதாரணமாக எடுத்துட்டு எப்படி ஒய்வை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான், மனுஷன் ஏன் பாவம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான். அந்த கேள்வி கேட்டப்போ இவர் பதில் சொல்றார். இது 2வது அத்தியாயத்தில் 62வது ஸ்லோகம் 63வது ஸ்லோகத்தில் இந்த ஒய்வே அனாலிசிஸ் பாணியில் இந்த ஒய்வே அனாலிசிஸ்க்கு நான் அந்தாதி அப்படிங்கிற இலக்கணம், அந்தாதிங்கிற இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டால், முதல் வரியில் வரக்கூடிய கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையில் 2வது வரி ஸ்டார்ட் ஆகும், 2வது வேர்டு ஸ்டார்ட் ஆகும். முதல் வரியில் இருக்கக்கூடிய என்ன வார்த்தை முடியறதோ அதே வார்த்தையில் 2வது வரியில் ஸ்டார்ட் ஆகும். அந்த அக்ஷரின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அக்ஷரி, அக்ஷரினாக்க அக்ஷரம் அப்படின்னா எழுத்து. நம்ம அந்த அக்ஷரிலாம் நிறையா விளையாட்டெல்லாம் விளையாடிப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்து கா கு கேல முடியறது, காலை ஸ்டார்ட் பண்ணி பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம காலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாதிரி அது அந்த அக்ஷரம். அந்த ஆதி அப்படிங்கிறதுனா அந்தமும் ஆதியும் நம்ம கேட்டிருக்கோம். ஆதினா ஃபர்ஸ்ட், அந்தம்னா கடைசி. ஸோ அந்த கடைசியில் என்ன வார்த்தை முடியறதோ அதே வார்த்தையில் 2வது எழுத்து ஸ்டார்ட் ஆகும், 2வது லைன் ஸ்டார்ட் ஆகும். இதை தான் அந்தாதிங்க சொல்கிறோம். இந்த இலக்கணத்தில் தான் இந்த ஒய்வே அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அர்ஜுனன் கேட்குறாரு, மனுஷன் ஏன் தப்பு பண்ணுறான்? அப்போ இவர் சொல்கிறார், யாயதோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷு பிரஜாயத்தே சங்கத் சஞ்சயத்தே காமஹ காமத் குரோத விஜாயத்தே. அது அப்படியே 63வது ஸ்லோகத்தையும் கண்டினியூ பண்ணி படிக்கணும். அந்த குரோத பிஜாயத்தையும் நாங்கள் முடிஞ்சிருக்கு. இங்கே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகத் ஸ்மிருதி விப்ராமஹ ஸ்மிருதி பிரன்ஷாத் புத்தி புத்திநாசோ புத்திநாசத் பிரணசாந்தி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால், ஒரு மனுஷன் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருள் மேலே, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்ட்னு வரும்போது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு விஷயத்து மேலே அவன் ஆசைப்படுவான். ஃபஸ்ட்டு பார்க்குறான், அதை ஃபஸ்ட்டு அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான், ஒரு ஆப்ஜெக்டை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது யோசிக்க ஆரம்பித்த உடனே அது மேலே அவனுக்கு ஒரு பற்று வர ஆரம்பிக்கிறது, அட்டாச்மெண்ட், பற்று வர ஆரம்பிக்கிறது. அந்த பற்று என்ன ஆகுதுன்னா ஆசையாக மாறுறது. அந்த ஆசை என்ன ஆகுதுன்னா அது அடையறதுக்கு துடிக்கிறது. அந்த அடையறதுக்கு கிடைக்காத போது கோபம் வருது, அது எப்படியாவது அடைஞ்சிடணும்னு ஒரு கோபம் வருது. இந்த கோபம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த நல்லது கெட்டது பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய புத்தியை இழந்துடுறான். அந்த நல்லது கெட்டது பார்க்கக்கூடிய புத்தியை இழந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அவனோட கான்ஷியஸ் மெமரி, அவனோட சுய நினைவு போய்டுறது. அந்த சுய நினைவு போயிட்ட உடனே அவனோட இன்டலெக்சுவல் நாலேஜ், அவனோட படிப்பினைகள் என்னெல்லாம், அவனோட எக்ஸ்பீரியன்ஸோ படிப்போ எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அந்த இன்டலெக்சுவல் நாலேஜ் அந்த இதெல்லாம் அழிஞ்ச உடனே அவன் டோட்டலாக அழிஞ்சிடுறான். அப்போ என்ன ஆகுது,
அவனுக்கு நினைச்சபடி அவனுக்கு என்ன தோன்றதோ அதை அடையிறதுக்கு என்னவா இருந்தாலும் செய்யறதெல்லாம் நியாயம்தான் அப்படின்னு நியாயப்படுத்திக்கிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாவத்தை பண்ணுறான். ஸோ இதை நம்ம ஒய்வே அனாலிசிஸ் பாணியில் பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனன் கேட்குறான், ஏன் மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் கேட்குறான். அப்போ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, ஒன் திங்ஸ் ஆன் யூ மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்ட். முடியுதா? திருப்பி அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகுது, மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் ஹிஸ் அட்டாச்மெண்ட். ஓகேவா? அவன் ஒன்று மேலே திங்க் பண்ணுறான், அந்த திங்க் பண்ணுறது அவனோட அட்டாச்மெண்ட் ஆகிடுது, அது மேலே அவனுக்கு பற்று வந்துடுது. அட்டாச்மெண்ட்ல திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அட்டாச்மெண்ட் லீட்ஸ் டு டிசைர். ஓகே, அட்டாச்மெண்ட் லீட்ஸ் டு டிசைர். அந்த பற்று ஆசையாக மாறுறது. அந்த ஆசை கோபத்தில் கொண்டு போய் விடுறது. எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆக்ரோஷமாக கோபம் வருது. அந்த கோபம் நல்லது கெட்டது பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியை இழக்க வைக்கிறது. அது நல்லது கெட்டது பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி, லூசிங் ஜட்ஜிங் கெப்பாசிட்டி லீட்ஸ் டு லூசிங் கான்ஷியஸ்னஸ். அவனோட சுய நினைவையே, அவன் என்ன செய்கிறாங்கிறதையே மறந்து போயிடுறான். அவன் சுயநினைவு இழந்துடுறான். அவனோட சுயநினைவு இழந்த உடனே அவனோட நாலேஜ், இன்டலெக்சுவல் நாலேஜ் எல்லாத்தையும் இழந்துடுறான். இன்டலெக்சுவல் நாலேஜ் அப்படியே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுனாக்கா அவன் டோட்டலாக அழிஞ்சிடுறான். அப்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான், பாவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பண்ணுறது எல்லாமே நியாயப்படுத்திக்கிறான். அப்போ பாவம் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை தான் கிருஷ்ணர் சொல்கிறார். இங்கே ஔவையார் என்ன சொல்கிறாங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த ராஜா எப்படி அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்டால், அவனோட அரசாங்கம் நல்லா இருக்கு. அந்த அரசாங்கம் எப்படி நல்லா இருக்குன்னு கேட்டால், அங்கே இருக்கிற குடிமக்கள்லாம் நல்ல மேன்மக்களாக இருக்காங்க. அந்த குடிமக்கள்லாம் எப்படி மேன்மக்களாக இருக்காங்கன்னு கேட்டால், அங்கே நெல் வரத்துலாம் மகசூல்லாம் நிறைய கிடைக்கிறது. அந்த நெல் எப்படி ப்ராடக்டிவிட்டி மகசூல் நல்லா கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால், அங்கே நீர் நிலைகள்லாம் நல்லா தேங்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அது எப்படி நீர்நிலைகள் தேங்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு கேட்டால், அதோட வரப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சுத்தீவிரம் இருக்கக்கூடிய சுரப்பு சுவர் இருக்கு இல்லையா, அந்த வரப்புனாக்கா அந்த சுத்தீவிரம் இருக்கக்கூடிய சவறு, அது ஒசரமாக இருக்குது. அது ஒசரமாக இருக்க தண்ணி ஜாஸ்தி நிற்கிறது. தண்ணி ஜாஸ்தி நின்றுதுன்னா நெல் ஜாஸ்தி முளைக்கிறது. நெல் ஜாஸ்தி மகசூல் கிடைச்சதுன்னா எல்லா மக்களுக்கும் பஞ்சம் பட்டினிலாம் கிடையாது. அங்கே பஞ்சம் பட்டினி இருந்தால் தான் இல்லாதவன் இருக்கிறவங்ககிட்டேருந்து பிடிங்கி சாப்பிடுவான். அப்போது மக்களோட ஒரு குவாலிட்டிலாம் போயிடும். அந்த மக்களோட குவாலிட்டி போகும்போது தான் அரசாங்கமே கெட்டு போகும். அரசாங்கம் கெட்டு போச்சுன்னா ராஜாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அவன் முடிப்பான். அவனும் பிரசித்தமாக இருக்க மாட்டான். ஸோ அந்த ராஜா பிரசித்தமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த வரப்பு தான் காரணம். நெக்ஸ்ட் நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாரு, லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ், நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட். ஒரு படிப்புங்கிறது உங்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ, உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, அதாவது யோசனைகள், ஒரு புதுமையான யோசனைகள் அதெல்லாம் நிறையா வரும். அந்த புதுமையான யோசனைகள் நல்லா வர வர உங்களுக்கு உங்களோட நினைப்பு எல்லாமும் நல்ல திங்கிங் பவரும் நல்லா வளரும். உங்களோட திங்கிங் பவர், திங்கிங் ப்ராசஸ் நல்லா ஜாஸ்தியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா உங்களோட ஞானம் வளரும், நாலேஜ். உங்களோட ஞானம் நல்லா வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரசித்தமாவீங்க. நீங்கள் பிரசித்தமாகறதுக்கு அடிப்படை என்னன்னா படிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒய்வை அனாலிசிஸ் அப்படிங்கிறது இந்த அந்தாதிங்கிற ஸ்டைலில் இருக்கணும். இதில் கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் முடியறது, செகண்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஔவையாரும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஔவையார் இதை கவனிச்சிங்கன்னா உயரம்ல முடியறது, நீர் உயரும் நீர் உயர, நெல் உயரும் நெல் உயர, குடி உயரும் குடி உயர, கோல் உயரும் கோல் உயர. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன முடியறதோ அதே தான் செகண்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அந்தாதிங்கிறோம். இதே இலக்கணத்தில் தான் இவரும் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்மளோட சினிமா பாட்டில் எடுத்துட்டோம்னா ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்தாதி.
வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள் கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள். இந்த பாட்டு ஃபுல்லுமே எடுத்துட்டு போயாச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வரியில என்ன எண்டாருதோ அதே தான் செகண்ட் வரியில ஸ்டார்ட் ஆகும். இந்த பாட்டு ஃபுல்லுமே அது மாதிரி தான். அதே மாதிரி ஜேபி சந்திரபாபு ஒரு பாட்டு இருக்கு. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் அனைவரும் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. இப்போ இந்த பாட்டை கவனிச்சிங்கன்னா இந்த போர்ஷன் மாத்திரம் அந்தாதி ஃபர்ஸ்ட் வரியில முடியறது, செகண்ட் வரியில ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாக்டாக அந்த வரியில முடிகிற மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பதில் செகண்ட் லைனில் இருக்கும். செகண்ட் லைனோட பதிலுக்கு திருப்பி அடுத்த லைன் கேள்வி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். கேள்விங்கிறத காட்டிலும் அதுக்கு ஒரு பதில் வரும், அந்த பதிலுக்கு இன்னொரு பதில் வரும், அந்த பதிலுக்கு இன்னொரு பதில் வரும். இப்போ நீங்கள் ஒய்வை அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டோன்னா ஒரு பதில் வருது, அந்த பதில்லேருந்து திருப்பி ஒரு கேள்வி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த கேள்வி ஸ்டார்ட் ஆச்சுன்னா திருப்பி அதுக்கு ஒரு பதில் கிடைக்கணும். இந்த மாதிரி கிடைக்க கிடைக்க கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ரியல் ரூட் காஸ் கிடைக்கும். இப்போ ஹிந்தி பாட்டை பார்ப்போம். झूठ बोले कौआ काटे, काले कौवे से डरियो, मैं मैके चली जाऊंगी तुम देखते रहियो, तू मैके चली जाएगी तो मैं डंडा लेकर आऊंगा, तू डंडा लेकर आएगा मैं कुएं में गिर जाऊंगी, मैं रस्सी से खिंचवाऊंगा, मैं पेड़ में चढ़ जाऊंगी, मैं आरी से कटवाऊंगा. இந்த பாட்டுக்கு மீனிங் என்னன்னா, புருஷன்காரன் ஏதாவது அப்பப்போ ஏதாவது போய் குத்தலாட்டம் ஏதாவது பண்ணிட்டு காக்கா பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ நீ இந்த மாதிரி உன்னோட போய் சால் ஜாப்புலாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்றான். நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நான் தடி எடுத்துன்னு வந்துடுவேன்றான். நீ தடி எடுத்துன்னு வந்தால் நான் கணத்துக்குள்ளே குதிச்சிருவேன்றான். நீ கணத்துக்குள்ளே குதிச்சா நான் கயிறை போட்டு இழுத்துருவேன்றான். நீ கயத்தை போட்டு இழுத்தா நான் மரத்து மேலே ஏறிடுவேன்றான். நீ மரத்து மேலே ஏறினா நான் கத்தியால் மரத்தை வெட்டிடுவேன்றான். இப்போ இவன் கத்தியால் அந்த மரத்தை வெட்டுறான்ல, அதுக்கு ஆக்சுவல் ரூட் காஸ் என்னன்னா இவன் போய் பேசினது தான் காரணம். ஸோ இப்போ சமயத்தில் நம்ம கம்பெனியில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறோம், அந்த ப்ராப்ளத்தை இமீடியட்டாக அதுக்கு பக்கத்தில் என்ன தெரியுறதோ அதுதான் காசுன்னு நினச்சி அதை நம்ம அட்ரஸ் பண்ண பார்க்குறோம். ஆனால் அந்த ப்ராப்ளம் திருப்பி முளைக்கிறது, அது ஃபைனலாக தீர்வு காண முடியல. ஸோ இந்த இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும். ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறீங்க, இந்த காரணம் எதனால் நடந்தது, ஒரு ஆன்சர் வருது அதுக்கு. அது எப்படி நடந்தது, அதுக்கு ஒரு ஆன்சர் வருது. அது எப்படி நடந்தது, அதுக்கு ஒரு ஆன்சர் வருது. அது எப்படி நடந்தது, அதுக்கு ஒரு ஆன்சர் வருது. இது அப்படியே பண்ணிட்டு வரும்போது ஒரு ஸ்டேஜில் போகும்போது ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும். அப்போது அந்த பர்டிகுலர் கேஸ்க்கு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து பர்மனெண்ட்டாக சால்வ் ஆகும். அதே மாதிரி ஒரு கவுண்டமணி செந்தில், இதை சினிமாவில் பார்த்துருப்பீங்க சில பேர். செந்தில் வந்து துணி துவைச்சிட்டு இருப்பார், அங்கே கவுண்டமணி இருப்பார். அவர் அண்ணன் இங்கே வாங்கினே நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாரு. என்னடா கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு அவர் வருவார். மழை எங்கேருந்து வருது கேட்டால் வானத்துலேருந்து வருது. வானத்துலேருந்து எங்கே வருது, மலை மேலே போகுது. மலையிலேருந்து எங்கே வருது, அது ஆற்று மேலே வருது. ஆறு எங்கே போகுது, அது கடலுக்குள்ளே போகுது. கடலுக்குள்ளே போகுது இல்லை, இந்த தண்ணி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆற்று தண்ணி எடுத்து கொடுப்பாரு. அவர்கிட்ட கொடுத்தா சாப்பிட்டு பார்ப்பார். இது இனிக்குது இல்லை, ஆமாம் இனிக்குது. ஆனால் கடல் தண்ணி மாத்திரம் ஏன் உப்பு கரிக்குது அப்படி கேட்பார்.
அப்போ இவருக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. அவர் எட்டி வச்சு அவங்க கடலில் தான் அவங்க அப்பா நண்டு வெறுத்து தின்னுருப்பான், நீ அவனை போய் கேளுன்னு சொல்லிட்டு வச்சு தள்ளுவார். இப்போ இந்த கேள்வி கவனிச்சிங்கன்னா இதை நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ்க்கு வரோம். ஏன் வந்து கடல் தண்ணி மாத்திரம் உப்பு கழிக்குது, இது வந்து உப்பு கழிக்க மாட்டேங்குது? இதுக்கு ஒரு லாஜிக் என்னன்னா, இந்த மழை பெஞ்சு 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 இந்த நிலத்துல இருக்கக்கூடிய உப்புத்தன்மைகள் அத்தனையும் சுரண்டப்பட்டு எல்லாம் கடல்ல போய் சேர்ந்து போச்சு. ஒன்று. ரெண்டாவது, ஹீட்டில் எவாப்ரேட் ஆகும்போது தண்ணி மாத்திரம் தான் எவாப்ரேட் ஆகுது, H2O மாத்திரம் தான் எவாப்ரேட் ஆகுது, சால்ட்லாம் அங்கேயே தங்கிடுது. ஸோ சால்ட் அங்கேயே தங்கிடும் போது நேச்சுரலி இன்னொரு காரணம், அது நல்லா கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனாகவும் ஆகிடுறது அந்த கீழே. தட் இஸ் ஒன் பார்ட். மேலே வந்து ஒன்லி த H2O தான் வெளில போகிறது, மேலே ஆவியாக போகிறது. அது நம்மளுக்கு திருப்பி இங்கே பெய்யும் போது பியூர் வாட்டராக இருக்குது, அது இனிப்பாகவே இருக்குது, அதில் வந்து எந்த உப்பு தன்மையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்த ஒரு கேஸு, இந்த இடத்துல செந்தில வந்து எல்லாரும் அடிக்க வருவாங்க, எல்லாம் துரத்தின்னு வருவாங்க. கவுண்டமணி கிட்ட வந்து சேர்ந்துருவாரு. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி எதுக்குடா எல்லாரும் அடிக்கிறீங்க அவரை, என்ன கேட்குறாங்க கேளுங்க. அப்போ என்னடா கேட்ட நீனு அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து காமிப்பார். இது எலுமிச்சம்பழம், இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய். அப்புறம் ஒரு மாம்பழத்தை எடுத்து காமிப்பார். இது என்னது? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். அப்புறம் வாழைப்பழத்தை எடுத்து காமிப்பார். இது என்னது? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து காமிப்பார். இது என்னது? தேங்காய். இதுக்கு முன்னாடி அப்படி. இப்போ அவருக்கு வந்து பதில் சொல்ல முடியாத முழிப்பார். இப்போ நீங்கள் வந்து ரூட் காஸ் அனாலிசிஸில் எல்லாத்துக்கும் ஒரே டைரக்ஷன்லேயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. இங்கே தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பண்ணணும். அந்த டைரக்ஷனை விட்டு வேறு மாதிரி டைரக்ஷனுக்கு போகணும். இந்த இடத்துல தேங்காய்க்கு முன்னாடி இளநீர், அது காய். திருப்பி இது வந்து பழம் கிடையாது, அது தேங்காய்னு சொல்கிறதுக்கு. இது வந்து தேங்காய்னா அதுக்கு முன்னாடி என்னன்னு கவனிச்சாக்க, நீ அதே பழம் காய் ரிலேஷனில் பார்க்கக்கூடாது, இதை வந்து வேற மாதிரி பார்க்கணும். இதோட கான்செப்ட் வேற, அதோட கான்செப்ட்லாம் வேற. அப்போ இதுக்கு வந்து இளநீர். இதே மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் வரும்போது பார்த்தாச்சுன்னா, நம்ம என்னைக்கோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒன்று இதுதான் தீர்வுன்னு சொல்லி தீர்வு கண்டிருப்போம். அதே தூக்கி இதுக்கு ஃபிட் பண்ண முடியாது. சில சமயங்களில் தெரியாதனமா பிளைண்டாக வந்து ஒன்றுத்துக்கு ஃபாலோ பண்ணதை ஒன்றுத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டோம்னா, இதில் சொல்லுவாங்க பியூட்டி புட்டு, பியூட்டி பட்டு. ஏன் பியூட்டி புட்டு மாதிரி பியூட்டி புட்டுன்னு சொல்லக்கூடாது? இல்லை அது பட்டு மாதிரி ஏன் இதை பட்டுன்னு சொல்லக்கூடாது? பியூட்டி பட்டு, பியூட்டி பட்டு ஏன் சொல்ல வேண்டியதானே? ஸோ இந்த லாங்குவேஜில் வந்து இதை ப்ரொனன்சியேஷன் இப்படி தான் பண்ணணும்னு இருக்குது, கிராமரில் அப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் ஒன்றுத்துக்கு கொடுத்தோம், திருப்பி அதே இதுக்கு சால்வ் பண்ண முடியாது. இப்போ நான் போனேன் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு டாக்டர்கிட்ட போனேன். எனக்கு அவர் ஒன்று எழுதி கொடுத்தாரு, ஓகே, ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒன்று எழுதி கொடுத்தாரு. உங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ப்ராப்ளம்னு நினச்சி நான் எதுக்கு டாக்டர்கிட்ட போனோம், உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தாரு அதையே கொடுங்க, நான் போய் சாப்பிட்றேன்னு சொன்னான். அது எப்படி ஒத்து வரும்? அதே மாதிரி தான் நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் லைனுக்கு ஒரு பிரச்சனை தீர்வு காண்றோம், அது அப்படியே இன்னொன்றுத்துக்கு ரிப்பீட் பண்ணிடுறோம். அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து சால்வ் ஆகிறது கிடையாது. ஓகே, கம்மிங் டு அவர் பாயிண்ட். இந்த ஒய்வை அனாலிசிஸை ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமில் ஃபிட் பண்ணி எப்படி இந்த ஒய்வை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். Under each category of elements of production system, such as machine, material, method, man, measurement, and environment, consecutive whys need to be raised to know the real cause of the problem, that is effect. This will enable to identify the real root cause of the problem. ஒரு ப்ராப்ளத்தோட ரூட் காஸை எப்படி பார்க்குறது? இப்போ நம்ம அங்கே எப்படி அந்தாதி ஸ்டைலில் பார்த்தோமோ அதே மாதிரி அந்தாதி ஸ்டைலில் தான் இதையும் வரணும். இப்போ ஒரு ப்ராப்ளம், there is a problem, effect.
மிஷின் எடுத்துக்கிறோம். Why more variation? Too much vibration. Why too much vibration? Not able to control beyond a limit. Why not able to control beyond a limit? Design limitation. அதில் அவ்வளோதான் முடியும். Why the design limitation? Not suitable for this process. இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு அது சூட்டபிளே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு மிஷின் எடுத்தாச்சுன்னா ரொம்ப வைப்ரேஷன் கொடுக்குது, ரொம்ப வேரியேஷன் வருது, ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து ரொம்ப வேரியேஷன் வருது. ஏன்னு கேட்டாச்சுன்னா டூ மச் வைப்ரேஷன். ஏன் டூ மச் வைப்ரேஷன் கேட்டால் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் பியாண்ட் எ லிமிட். ஒரு லெவலுக்கு மேலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னு கேட்டாச்சுன்னா அது டிசைன் லிமிட்டேஷன். ஓகே, இது வந்து நாட் அட் ஆல் சூட்டபிள் ஃபார் திஸ் ப்ராசஸ். இந்த டிசைன் லிமிட்டேஷன் இது வந்து நாட் அட் ஆல் சூட்டபிள் ஃபார் திஸ் ப்ராசஸ். தென் மெட்டீரியல் வருவோம். மெட்டீரியல் யூஸ்டு நாட் மீட்டிங் தி ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன எடுத்துனாக்கா ஸ்பெசிஃபிகேஷன் மீட் ஆக மாட்டேங்குது. ஏன் அது ஸ்பெசிஃபிகேஷன் மீட் ஆகலன்னு பார்க்குறோம். த டாலரன்ஸ் எக்ஸீட்ஸ் தி டிராயிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ். டிராயிங்கோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லேருந்து டாலரன்ஸ் வந்து எக்ஸீட் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா டிராயிங்ஸ் யூஸ்டு பை தி சப்ளையர் டிஃப்ரெண்ட். சப்ளையர் யூஸ் பண்ணுற டிராயிங்கே வேறு. ஏன்னு கேட்டாச்சுன்னா கரண்ட் ரிவிஷன் நாட் கிவன் டு தி சப்ளையர். இப்போ என்ன நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், சமயத்தில் டிசைன் டெவலப்மெண்ட்டில் ரிவைஸ் பண்ணுறாங்க. ரிவைஸ் பண்ணிட்டு இன்டர்னலாக சர்க்குலேட் பண்ணிக்கிறாங்க, பட் அது வந்து சப்ளையருக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ இங்கே ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்ச்சேஸ் ப்ராசஸ் வழியாக பர்ச்சேஸ் தானே போய் வாங்குறாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் தானே போய் வாங்குறாங்க. அவங்கக்கிட்ட அந்த ரிவைஸ்டு டிராயிங்கை கொடுத்து இதை வந்து சப்ளையருக்கு அனுப்புங்கன்னு சொல்லணும். ஸோ அது நடக்கிறதில்ல. கரண்ட் ரிவிஷன் நாட் கிவன் டு சப்ளையர். அது ஏன் அப்படின்னு கேட்டால் நோ சிஸ்டம் ஆஃப் என்ஷூரிங் கரண்ட் டிராயிங்ஸ் வித் தி சப்ளையர். இப்போ லேட்டஸ்ட் டிராயிங்கை சப்ளையர் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு சிஸ்டம் கிடையாது. தென் கமிங் டு தி மெத்தட். Why? Less accurate tool was used. மெத்தடில் இருந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஒரு டூலோட அக்யூரசி வந்து போகாது. ஏன்? த கரெக்ட் டூல் யூஸ்டு வாஸ் டேக்கன் அவுட் ஃபார் சர்வீஸ். கரெக்டாக ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்து சர்வீஸ்க்கோசரம் எடுத்துன்னு போயிருக்காங்க. இப்போ அந்த டூல் ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த டூல் வந்து வாஸ் ஜென்ரேட்டிங் எரர்ஸ். த டூல் வாஸ் ஜென்ரேட்டிங் எரர்ஸ். அது எதனாலன்னு கேட்டாச்சுன்னா இன்ஃப்ரீக்வென்ட் சர்வீசிங்க்கு ஒரு சிஸ்டம் இல்லை. ஸோ நோ எவிடன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர். ஸோ இந்த டூலிங்லாம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் கிடையாது. தென் மேன்கோர். நியூ ஆப்ரேட்டர் நாட் ஃபுல்லி ட்ரெயின்டு. ஸோ இது ஜென்ரலாக கம்பெனியில் பேசக்கூடியது. ஏன் ப்ராப்ளம்னு கேட்டாச்சுன்னா சார் நியூ ஆப்ரேட்டர் சார். ஏன் அவங்கள நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டாச்சுன்னா ட்ரெயின்டு ஆப்ரேட்டர் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. சரி, நோ அதர் ட்ரெயின்டு ஆப்ரேட்டர் அவைலபிள். அவங்க ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போடுறதுக்கு நோ அதர் ட்ரெயின்டு ஆப்ரேட்டர் அவைலபிள். ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா ட்ரைனிங் நாட் கிவன் டு அதர் ஆப்ரேட்டர்ஸ். வேறு ஆப்ரேட்டர்ஸ்லாம் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டால் நோ எவிடன்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் தட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் த ஆப்ரேட்டர் ரெடினஸ் ஃபார் எ டிஃபைன்டு ப்ராசஸ். அதாவது ஒரு ப்ராசஸுக்கு ஒரு 3 ஆப்ரேட்டராவது ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு சிஸ்டம், ஒரு கோட்பாடு இருக்கணும் நம்மளுக்குள்ள, ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும் நம்மளுக்குள்ள. எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டாலும் ஒரு ஆப்ரேட்டரில் நிற்கக்கூடாது. அப்படின்னா இவங்க ஏதாவது லீவ் போட்டாங்கன்னா வேறு ஆப்ரேட்டர் மாற்றி விடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராசஸுக்கு ஒரு 3 ஆப்ரேட்டராவது ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். அது மாதிரி சம் சிஸ்டம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி 3 இல்லையா 4, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் 3ன்னு, 4 பேராவது ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இது சிஸ்டம் இல்லை வித் ரெலவெண்ட் டு மேன் பவர் பொறுத்த வரைக்கும். தென் மெஷர்மெண்ட்டுக்கு வருவோம். யூனிட்ஸ் ஆர் கெட்டிங் ரிஜெக்டட். பார்ட்ஸ்லாம் ரிஜெக்ட் ஆகுது. ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா எக்யூப்மெண்ட் ரிஜெக்ட்ஸ் குட் ஒன்ஸ். நல்ல பீஸ்லாம் கூட எக்யூப்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. ஏன்னு கேட்டால் எக்யூப்மெண்ட்டோட ரெசல்யூஷன் வந்து 0.5.
ஆனால் அது மெஷர் பண்ணுறது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1க்கு போய் மெஷர் பண்ணுது. ஸோ எக்யூப்மெண்ட் செலெக்ஷன் நாட் கரெக்ட். எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணது கரெக்டு கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நோ எவிடன்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் தட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் த செலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட் எக்யூப்மெண்ட். ஒரு டெஸ்ட் எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னா என்ன மெத்தடாலஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் கிடையாது. இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு வருவோம். யூனிட்ஸ் ஆர் கெட்டிங் ரிஜெக்டட், பார்ட்ஸ்லாம் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னு கேட்டால், டெஸ்டிங் ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அது டெஸ்டிங் ஏரியாவில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குன்னா, டெஸ்ட் லொக்கேஷன் இஸ் நியரர் டு தி ஓவன். ஒரு ஓவன் பக்கத்தில் இருக்குது. அவங்க திறந்து மூடும்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக போகுது. ப்ராசஸ் லே அவுட் நாட் டன் டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் ஆஃப் நியர்பை எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது ப்ராசஸ் லே அவுட்டை போடும்போது இந்த பக்கத்தில் என்ன எக்யூப்மெண்ட் வரப்போகுது, இதோட ப்ராசஸ் வந்து இன்னொன்று போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தது கிடையாது. நோ எவிடன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ் லே அவுட். தட் இஸ், ஒரு ப்ராசஸ் லே அவுட் டிசைன் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு லே அவுட் கிடையாது, கன்சிடரிங் தி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ இதை கவனிச்சிங்கன்னா, இந்த ஒய்வே அனாலிசிஸில் ஒரு ஆஸ்பெக்ட்லையும் இப்போ வந்து ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறோம். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்டில் ஒரு ப்ராப்ளம்ங்கிறது எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்டை காஸ் பண்ணக்கூடியது, இந்த எஃபெக்ட் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது ஒரு மல்டிபிள் காரணங்களாக இருக்கலாம். அதில் நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒன்றுத்துலேயும் இந்த மாதிரி ஒன்று வந்ததுன்னா நீங்கள் அந்த ஆங்கிளில் போகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஏதாவது மெட்டீரியலாக கிடச்சிதுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணணும், மெத்தடால் கிடச்சுன்னா இந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி இதுதான் ஸ்டாண்டர்ட் ரூல் கிடையாது. இது மாதிரி உங்களோட இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கோசம் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். உங்களோட இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் காஸ் போட்டு பார்க்குறீங்க. அதில் இதுதான் பர்டிகுலர் காசாக இருக்கும்னு நினச்சி வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒய்வே அனாலிசிஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஒய்வே அனாலிசிஸ் பண்ணி கடைசியில் என்ன வருது எல்லாத்தையும் கடைசியில் வந்து சிஸ்டமில் போய் முடிக்கணும். சிஸ்டமேட்டிக் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு வழிவகுக்கிற மாதிரி உங்களோட அனாலிசிஸ் இருக்கணும். இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒன்றும் வேண்டாம், ஒரு மாதத்தில் ஒரு பர்டிகுலர் டிஃபெக்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் டிஃபெக்டை சால்வ் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஏகப்பட்டத்துக்கு சேவ் பண்ணி தர முடியும். இதை நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாகவே எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கம்பெனி வந்து உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுது. உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுல வாட் இஸ் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஹவ் கிவன் பேக் டு தி கம்பெனிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். கம்பெனிக்கும் ஜஸ்டிஃபை ஆகும். அதர்வைஸ் டெய்லி நம்ம வந்து ஒரு கதாசிரியர் மாதிரி ஏதாவது ரூட் காஸை வந்து நம்ம டேபிளில் உட்காந்து எழுதினோம்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷனே இல்லாத ஒரு ரூட் காஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஃபைலை க்ளோஸ் பண்ணோம். இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸை வந்து ஜஸ்ட் லைக் தட் குற்றவாளியெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்காமல் ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா, கேட்குறோம் இல்லையா. அது மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரியல் ரூட் காஸை கண்டுபிடிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் திருப்பியும் வந்து முளைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நான் கொண்டு வந்த ப்ராசஸ் எங்கள் பகவத்கீதையில் ஸ்டார்ட் பண்ணி ஔவையாரில் ஸ்டார்ட் பண்ணி ஔவையாரை கொண்டு வந்து அப்துல் கலாமை கொண்டு வந்து சினிமாவில் வரக்கூடிய பாடல்களும் காமெடி இஸ்லாமும் கொண்டு வந்து அங்கேருந்து ஒய்வே அனாலிசிஸ் எப்படி கொண்டு வந்தோம், அந்த அந்தாதிங்கிற முறையில் ஒய்வே அனாலிசிஸ் பண்ணணும். இந்த ஆங்கிளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். யூ வில் கெட் அ வெரி குட் ரெக்கக்னிஷன் ஆல்சோ. இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நான் நிறைய வந்து படிப்பு சம்மந்தமாக, மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக, உங்களோட க்ரோத் சம்மந்தமாக போட்டுட்டு வரேன், அப்லோட் பண்ணிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வச்சுக்கூடாது அப்படிங்கிற இதில் தான் இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின ஒரு கமெண்ட்ஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.